பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையில உங்களுடைய சமூகத்திலே உண்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்கள் கிருபை பாராட்டி இருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கொடுக்கிற அடியேனை கர்த்தர் மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடப்படுங்க, பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 மாத காலங்கள் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த 3வது மாதம் இந்த முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமையை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது என்று சொல்லி தீர்க்கதரிசி பிலேயாம் கண்டபோது கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், சங்கீதங்கள் புஸ்தகம் 20வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 21வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். நேற்றைய தினத்தில் இருந்தவர்கள் இந்த தினத்தில் இல்லை, இன்றைக்கு பார்க்கிறவர்கள் நாளை தினத்தில் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து சுகத்தையும் பலத்தையும் தந்து இம்மட்டும் நடத்துகிறார் என்று சொன்னால் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை மேலானது. அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். நம் கேட்கும் அனைத்து காரியங்களையும் தேவன் நமது மன விருப்பத்தின்படி செய்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபிப்பீங்க என்று சொன்னால் தேவன் உங்களுடைய மன விருப்பத்தை பார்ப்பார். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி நீங்க தேவனிடத்துல கேட்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்கள் உள்ளான இருதயத்தை பார்ப்பார். உங்கள் இருதயத்தை பார்க்கும்போது இருதயத்தில் இருதயத்தில் இருக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும், மன விருப்பமா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் அபிஷேகம் பெற வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை நமக்குள் இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்ம அபிஷேகத்தினால நிரப்ப அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் நம் தாகத்தோடு விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்ல ஏதோ ஒரு கடமைக்கு என்று சொல்லி நம்ம ஆலயத்துக்கு வருவதல்ல, மன விருப்பத்தின்படி நம்ம ஆலயத்துக்கு கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல சங்கீதக்காரன் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவன் இருதயம் மன மகிழ்ச்சினாலே துள்ளிட்டு. நம்ம ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னாலே நமக்கு மன விருப்பம். ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒரு நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணுங்கிற எண்ணம் நமக்கு முந்தின நாள் இல்ல, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகணுங்கிற எண்ணம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே நம்ம உள்ளான இதயத்தில் உருவாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரம் முழுவதும் எத்தனையோ வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் கடைசி அந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் நான் ஆலய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் அந்த மகிமையும் என் மன விருப்பத்தின்படி நான் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்கும் போது ஆவியானவர் நம்ம இன்னும் சத்தியத்திலே வழிநடத்த அவர் வல்லமுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை உண்மையாய், அதாவது தேவன் இடத்துல கேட்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக மன விருப்பத்தின்படி கேட்கும் போது தேவன் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமுள்ளவராக. இங்க அவருடைய மன விருப்பத்தின்படி தேவன் அவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் செய்தார் என்று சொல்லி நம்ம 2 காரியத்தை குறித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் எப்படிப்பட்ட மன விருப்பத்தோடு இருக்கிறோம். ஏதோ ஒரு கடமைக்கு நாம ஆலயத்துக்கு வருகிறோமா, இல்ல மன விருப்பத்தோடு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து பார்த்து தேவனிடத்தில் திரும்ப கடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருவார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மன விருப்பம்
எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை தருகிற தேவன் அவர் நம்மோடு கூட உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார். அந்த ஸ்திரியுடைய மன விருப்பம் என்ன என்று சொன்னால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அவருடைய விருப்பம் என்ன? அந்த விருப்பம் என்னவென்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 22வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளிலே இருக்கிற கானானிய ஸ்திரீ இயேசுவை பார்க்கும்படியாக அங்க கடந்து வருகிறார். இயேசுவை பார்க்கும்படியாக கடந்து வந்த போது அவள் ஸ்திரீ வந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் முதல் எடுத்ததுமே சொல்ற வார்த்தை, தன்னுடைய மகளுக்காக மன விருப்பத்தின்படி மகளுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிற அந்த தாயார் இங்க கேட்கிற, ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். அவருடைய விருப்பம் என்ன? தன்னுடைய மகள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. நான் விடுதலை பெற வேண்டும்னா நான் போய் கேட்டா தான் அது கிடைக்கும். ஆனால் அங்க அவருடைய மகளுக்காக அவருடைய தாயார் தேவனை தேடி கடந்து வருகிறார். தேவனை தேடி கடந்து வந்த அந்த தாயார், அந்த ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தால் தன் மகளுக்காக இயேசு பின்னாடியே போனார். அவள் தேடி வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பிரியத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லது. அல்லேலூயா. இப்ப நம்ம இடத்துல யாராவது கேட்போம் என்று சொன்னா கேட்டாங்கன்னு சொன்னா உடனே நம்ம பதில் கொடுப்போம். ஆனா அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரா? அமைதியா இருக்கிறார். அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு காரியம் உண்டு. என்னன்னு சொன்னால் அவளுடைய தாயாருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கும்படியாக எண்ணினார். அல்லேலூயா. அவள் கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் கூப்பிட்டால் அவளுக்கு பிரியத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாரே என்று சொன்னார். அவள் ஆண்டவர் போயிட்டே இருக்கிறாரு. அந்த ஸ்திரீ பின்னாடியே வர, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பின்னாடியே கூப்பிட்டே போறான். சீசர்கள் இயேசுவை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே இவளை அனுப்பிவிடும், இவளை நம்மை பின்தொடர்கிறார்கள் என்று சொன்னபோது என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு அவர் இயேசு பதில் சொல்றார். வாசிக்கலாம் 24வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் நான் வந்தேன், ஆடுகளை தேடும்படியா வந்தேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப, மற்றபடி மற்றவர்களுக்காக இல்லை என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கும்படியாக. இப்படி யாராவது நான் போயிட்டு இருக்கிறேன், யாராவது நம்ம இடத்துல கேட்கிறாங்க ஒரு உதவி கேட்கும் போது நம்ம என்கிட்ட இல்லை என்று சொன்ன உடனே அவங்க போயிடுவாங்க. பின்னாடியே தொடர்ந்து வந்து எனக்கு கொடுத்தாகணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஒரு உதவி நம்ம செய்ய முடியவில்லை என்று சொன்ன உடனே. ஆனா இங்க அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? ஆண்டவர் பின்னாடியே ஒரு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறான். தொடர்ந்து வந்த அவளை கண்ட சீசர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே இவளை அனுப்பிவிடும். ஏன் அனுப்பணும்? பதில் கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே என்று சொன்ன போது அதற்கு அப்புறம் தான் பதில் சொல்றார், நான் காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று சொன்ன போது அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர்கிட்ட போகல. இந்த வார்த்தை கேட்ட உடனே கோபப்பட்டாலும் போகல. அவள் கீழே வந்து உட்கார்ந்துட்டான். ஆண்டவர் முன்னாடி பணிந்துட்டான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி அங்க ஒரு உவமையை சொல்றார். ஆண்டவர் அநேக அற்புதங்கள் நல்லா கவனித்து பாருங்க. நீங்க சுவிசேஷங்களை வாசிக்கும் போது அநேக உவமைகளாலே அற்புதங்களை அவர் செய்திருக்கார். இங்க சொல்றாரு,
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இஸ்ரவேலுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நான் கொடுப்பது அது பிரியமா இருக்காது என்று சொல்லி, அது நல்லா இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதான் என்னாகும் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பிழையாம் தீர்க்கதரிசி காட்டான். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் நல்ல பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நுணுக்கமான வார்த்தைகளை எங்க சொல்றாரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லது. இந்த வார்த்தையை கேட்ட அந்த ஸ்திரீக்கு ஒரு நாணம் வந்தது பாருங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமோ என்று சொன்னார். அல்லேலூயா. அவருடைய விசுவாச வார்த்தை பாருங்க. அவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல என்று சொன்ன போது அவர் சொல்ற, அதுக்கு ஆண்டவருக்கு அவர் பதில் கொடுக்கிறான். இந்த அதிகாரத்தின் இந்த வசனத்தை நான் நேற்றுக்கு வாசிக்கும் போது ஆண்டவரே, இப்படி எல்லாம் நீங்க அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்திருக்கிறீங்களே, இவங்க எல்லாம் எவ்வளவு வைராக்கியமா இன்னும் அவங்க இருந்திருப்பாங்கன்னு சின்ன எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்காங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதல்ல என்று சொல்லி சொன்ன உடனே, மெய்தான் ஆண்டவரே, ஆனா மேஜையிலிருந்து சாப்பிடுகிற துணிக்கை கீழே விழும்போது அது நாய்க்குட்டிகள் தின்னும் அல்லவா. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா இந்த வார்த்தை சொல்ல, துணிக்கைகளை தின்னும். இந்த வார்த்தை கேட்ட உடனே இயேசு என்ன செய்தாரா? வாசிக்கலாம். 28வது வசனம். அந்த விசுவாச வார்த்தை அந்த தாயாருடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அவ மன விருப்பம் என்ன? தன் மகள் சுகமடைவது. கொடிய பிசாசில் வேதனைப்படுகிற தன்னுடைய மகளுக்காக வேண்டுதல் செய்து பின்னாடி இயேசுவின் பின்னாடி கடந்து வந்த அந்த ஸ்திரியுடைய விசுவாசத்தை கண்டு தன்னுடைய பிள்ளையினுடைய பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய மன விருப்பத்தையும் கண்ட தேவன் நம்முடைய பிள்ளைகளின் சந்ததியை ஆசீர்வதிக்க அவர் எவ்வளவு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம், நம்முடைய மன விருப்பம் என்ன? இந்த காலை வேளையில நாம கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய மன விருப்பம் என்ன? என் மன விருப்பம் என் பிள்ளைகளை குறித்து இருக்கிறதா, இல்லை இந்த உலகத்தை குறித்து இருக்கிறதா? இல்லையா? உலகத்தின் ஆசைகள் நம்மளை சுண்டி நம்மை இழுக்கலாம், உலகத்தின் சிற்றின்பங்கள் நம்மை இழுக்கலாம். ஆனால் நம்முடைய மன விருப்பம் வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டுமே தவிர வேறு உலகத்தின் காரியத்தை குறித்து இருக்கக்கூடாது. விசுவாசம் பெரியது என்று சொன்ன உடனே அந்த ஸ்திரீயுடைய மகள் ஆரோக்கியம் அடைந்தார். ஆண்டவர் சோதிக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் சொன்ன அந்த ஸ்திரீ இந்த தாயார் இருப்பாங்களா, இல்ல கோபப்பட்டு போவாங்களா என்று சொல்லி எல்லாம் கேட்டு உடனே சொல்றாங்க, ஆண்டவரே மெய்தான், ஆனா மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் திங்கும்ங்கிற அந்த வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொன்ன உடனே அவளுடைய விசுவாசத்தையும் அவளுடைய நம்பிக்கையும் மன விருப்பத்தையும் கண்ட தேவன் அவருடைய பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார். இந்த வார்த்தை சொன்ன உடனே வீட்டில் இருக்கிற மகள் சுகமடைந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் விருப்பம் என்னவென்று சொல்லி நீங்கள் சோதித்து பாருங்கள். அவள் அந்த மகள் எப்படி ஆரோக்கியம் அடைந்தாலோ அதே போல உங்களுடைய மன விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய மன விருப்பம் என்ன? நான் பார்வையடைவன், ஒரு குருடன். இந்த குருடனுக்கு இன்னொரு இதுல பர்த்திமேயு என்று சொல்லியிருப்பாங்க, இங்க பேர் இல்ல. அந்த குருடன் என்ன செய்கிறானா, அவனுடைய மன விருப்பம் பார்வை அடைய வேண்டும்.
ஒரு கண்ணு தெரியாதவனுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? நான் பார்வை அடைந்து உலகத்தை பார்க்க வேண்டும். இங்கே அவனுடைய விருப்பம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. அதே 35வது வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது வழியில ஒரு பிச்சைக்காரன் குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். கண்ணு தெரியாதவன், அவனுக்கு நடக்க முடியாது, பார்வை இல்லை, அவன் இருட்டில் இருக்கிற அவனுக்கு விருப்பம் என்னப்பட்டதா இருந்து பார்வை அடைய வேண்டும். அவன் குருடா இருக்கிறான். ஜனங்கள் நடந்து போகிற சத்தத்தை கேட்டவுடனே ஜனங்கள் வேகமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது என்ன சத்தம் என்று சொல்லி அவன் கேட்ட போது இயேசு போகிறார் என்று சொன்னார். வாசிக்கலாம் 36வது வசனம். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்றான்? விசாரிக்கிறான். கூட்டமா போறாங்களே என்னன்னு சொல்லி விசாரிக்கிறான். விசாரித்ததுக்கு அப்புறம் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் கேட்ட உடனே சொல்லியிருக்கிறான், சொல்ல முடியாது போடா என்று சொல்லி. ஆனா ஜனங்கள் அவனுக்கு பதில் கொடுக்கிறாங்க, என்னவா? நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று சொல்லி அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் தேவனை கூப்பிடுகிறான். எப்படியா? வாசிக்கலாம். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்திரீ என்ன சொல்றான்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொன்னார். இங்க அதேதான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் இரங்கும் என்று கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த தடைகளை தாண்டி நம் தேவனிடத்தில் கேட்கும் போது நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவன் நம்மோடு கூட. அல்லேலூயா. இங்க அவனை அதட்டுறாங்க, பேசாத, சத்தம் போடாத அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றானா? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த வார்த்தை அவரோட செவிக்கு கேட்கணும். ஜனங்கள் நடக்கிற சத்தம், ஜனங்கள் பேசுகிற சத்தத்துல அவர் கேட்காது என்று சொல்லி அவன் இன்னும் தன்னுடைய முழு பலத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். சத்தம் கேட்ட உடனே இயேசு நின்றார். அல்லேலூயா. இயேசு நின்ற உடனே 39வது வசனம் வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இயேசு நின்று அவனை கூப்பிட்டு வர சொன்ன உடனே தம்மிடத்துல கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, நான் என்னதான் உனக்கு செய்யணும் என்று சொல்லி கேட்ட உடனே அவனுடைய விசுவாசம் பாருங்க. ஜனங்கள் அதட்டினதுக்கு அப்புறமும் தான் இன்னும் முழு பலத்தோடு கர்த்தர் இடத்துல கூப்பிடுகிறான். தன் மன விருப்பத்தை தேவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. என்ன மன விருப்பம்? பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி. அங்க பாருங்க, அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி, பார்வை அடைய வேண்டும் என்று இயேசுவை பார்த்து சொல்றான். இயேசுவை பார்த்து சொன்ன உடனே இயேசு அவனுக்கு பதில் கொடுக்கிறார். 42வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. மன விருப்பத்தை மாத்திரம் ஆண்டவர் பார்க்கிறது இல்ல, விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த தாயாருடைய மன விருப்பம், விசுவாசத்தை கண்டு அவருடைய மகள் எப்படி ஆரோக்கியம் அடைந்தாலோ அதே போலதான் இந்த குருடன் அவருடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் அறிந்தார். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர். விசுவாசம் எங்க வெளிப்பட்டது? முன்னடப்பார்கள் அவனை அதட்டின, சத்தம் போடாதே என்று சொல்லி அவனை அதட்டின போது, இன்னும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவனுடைய விசுவாச வார்த்தை தேவனுடைய செவியிலே எட்டினர். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய விசுவாச வார்த்தை தேவ சமூகத்தில் எட்டுவதற்கு நாம் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். உடனே அவன் பார்வை அடைந்த இந்த வார்த்தை சொன்ன உடனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சொன்ன உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவனுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. பின் சென்றது மாத்திரமல்ல, இதை கண்ட ஜனங்கள் எல்லோரும் தேவனை புகழ்ந்து பாடினார். அல்லேலூயா.
இந்த காலை வேளையில நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன் அவர் நம்மோடு கூட. ஒரு பிசாசு பிடித்த மகளுடைய தாயார் தேவனை தேடி வந்து எவ்வளவு அற்புதமாய் விசுவாசத்தை தேவனுக்கு வெளிப்படுத்தி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்களோ, இந்த குருடன் தேவ சமூகத்தில் தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய மன விருப்பத்தையும் தந்து தேவனிடத்தில் எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல நம்மளும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய விசுவாசத்தையும் மன விருப்பத்தையும் நாம் காண்பிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தாவீது குறித்து நம்ம பார்க்கும்போது தாவீதுடைய மன விருப்பம் என்னவென்று சொன்னா, ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆலயத்தை கட்டுவதற்கு உண்டான சகல காரியத்தையும் தாவீது எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டு ஆலயத்தை கட்ட தேவனிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய மகன் சாலமோன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி. அவனுடைய மன விருப்பம் ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆலயத்தை கட்டுகிறது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தின ஒரு ராஜா. தன் ராஜா என்கிற ஸ்தானத்தை எல்லாம் தள்ளிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்பாக அவன் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தின ஒரு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது அவன் ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜா என்கிற ஸ்தானத்தை அவன் அதை கண்டுக்கல. நான் ராஜாவா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தன்னுடைய மன விருப்பத்தின்படி தேவனை பாடி அவன் மகிமைப்படுத்தின ஒரு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய விருப்பம் தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு நான் இன்னும் ஐக்கியமா இருக்க வேண்டும். தாவீதுடைய விருப்பம் எப்படி என்று சொன்னால் அநேக காரியங்களை சொல்லலாம். ஏன்னா வனாந்தரத்தில் அமர்ந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு ஒரே ஒரு விருப்பம் தேவனை பாடி மகிமைப்படுத்துறதுதான். அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். சவுலுக்கு அப்புறம் தாவீதை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். ராஜாவாக தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தாவீது ஆசரிப்பு பெட்டி தேவனுடைய ஆசரிப்பு பெட்டி தாவீது நகரத்துக்கு வரும்போது அதுக்கு முன்பாக ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாசம் இருக்கும்போது அங்கே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோம் வீட்டை அவன் ஆசீர்வதித்த போது பெட்டி தேவனுடைய ஆரத்துக்கு வரும்போது அவன் என்ன செய்யறானா, தன்னை மறந்து தேவனுக்கு முன்பாக ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அவன் ஆடி பாடி மகிமைப்படுத்தின காரியம் அவனுடைய மன விருப்பத்தை அங்கே வெளிப்படுத்துது. தாவீதுடைய மன விருப்பம் ஒன்று, தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய ஸ்தானத்தை எல்லாம் மறந்து தேவனுக்கு முன்பாக ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின தாவீதுடைய வாழ்க்கையில அவன் கைத்தாளத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். தம்பூரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். சுரமண்டலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். சவுலுக்கு பிடித்திருந்த பிசாசை துரத்துவதற்கு தாவீது தான் போனான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காரியம் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு அற்புதங்களையும் காரியங்களையும் செய்கிற தேவன் அவன் நம்மோடு கூட. அல்லேலூயா. ஓபேத் ஏதோம் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் இருக்கும்போது கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, தாவீது பெட்டியை கொண்டு வருவதற்கு ஆசாரியர்களும் லேவியர்களும் நியமித்ததுக்கு அப்புறம் பெட்டி தாவீது நகரத்துக்கு வரும்போது தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது தாவீது பெட்டிக்கு முன்பாக தன்னை மறந்து தன் மன விருப்பத்தின்படி ஆடினான். அல்லேலூயா. தாவீது தன்னை மறந்துட்டான். நான் ராஜாங்கிற ஸ்தானத்தை மறந்தான். ராஜாங்கிற ஸ்தானத்தை மறந்து தேவனுக்கு பெட்டிக்கு முன்பாக அவன் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி தன் மன விருப்பத்தின்படி கர்த்தருக்கு ஆராதனை செய்தான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்க உங்க விசுவாசத்தையும் உங்கள் மன விருப்பம் என்னவென்று சொல்லி தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூக தலையில் தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிப்போம். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இந்த மாதத்துல தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள். அவர் நமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற தேவன். கானானிய ஸ்திரீனுடைய மகளுடைய பிசாசு பிடித்திருக்கிற அந்த அற்புதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி
அந்த ஸ்திரீ இயேசுவை தேடி வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பணிந்து கொண்டது போல, பணிந்து கொண்டு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி கர்த்தர் அவள் விசுவாசத்தை கண்டு அவருடைய மகளுக்கு சுகத்தை கொடுத்தது போல, குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அவனுடைய விசுவாசத்தை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவனுடைய மன விருப்பத்தை அறிந்து கர்த்தர் அவனுடைய பார்வையை கர்த்தர் திரும்ப தருவார் தந்தார் என்று சொன்னார். அவன் பார்வை அடைந்தவனாய் தேவனுக்கு பின்பாக கர்த்தரை மகிமைப்படுத்தின அவனைப் போல நாம் தேவனுக்கு பின்பாக நம்முடைய மன கண்கள் திறந்து, இருளான கண்கள் மாறி மனக்கண்கள் வெளிச்சத்தின் கண்கள் திறந்து தேவனுக்கு முன்பாக நாம் ஒருமனப்பட்டு கூடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை வேளையில ஆண்டவரே, என்னுடைய மன விருப்பம், என்னுடைய விசுவாசம் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் உண்டு, நீங்க அதை பார்த்துக் கொள்ளுவீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிற ஆண்டவரே. தேவனே, எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தருளி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாவீது ஆண்டவரே அவருடைய மன விருப்பம் உமக்கு என்று ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அது உண்டான எல்லா காரியங்களையும் கர்த்தர் தாவீதை கொண்டு செய்த தேவன், சாலமோனை கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்றின தேவன். ஆசரிப்பு பெட்டிக்கு முன்பாக தாவீது தன் மன விருப்பத்தின்படி உமக்கு ஆராதனை செய்தது போல ஆண்டவரே தன்னை மறந்து உமக்கு ஆராதனை ஆடி பாடி மகிமைப்படுத்துவது போல ஆண்டவரே நாங்களும் எங்கள் மன விருப்பத்தின்படி உமக்கு மகிமை செலுத்த, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்கள் விசுவாச வார்த்தைகளில் இன்னும் நாங்கள் கலப்பட எங்களுக்கு கிருபை செய்யணும். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தி வானத்தின் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்தருளி ஆண்டவரே இதை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தருகிறது மாத்திரமல்ல, அவருடைய விடுதலைகளின் விண்ணப்பத்தையும் தள்ளாது இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாள் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக செய்யுங்க. நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.